குறவர் சமூகத்தில் பிறந்தவர்கள் எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், எத்தனை படித்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு குறவர் சமூகத்தில் இருக்கிறார்கள். தமிழா பாண்டியன் அவர்கள் உங்களுக்கு தெரியுமா? குறவர் இனத்தில் எத்தனை வழக்கறிஞர் இருக்கிறார்கள் தெரியுமா? குறவர் இனத்தில் எத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் தெரியுமா? நான் கேட்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில ஈஸ்வரமூர்த்தி என்ற குறவன் அமைச்சராக இருந்தாரே, தமிழா பாண்டியன் உனக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன். அண்ணா நம்பி எம்ஜிஆருடைய காலத்தில் ஒரு குறவன் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்தாரே, எம்ஜிஆருக்கு தெரியாதா குறவன் திருடன் என்று, குறவன் கொலைகாரன் என்று? புரட்சி தலைவி அம்மாவுக்கு தெரியாதா? ஏன் கலைஞருக்கு தெரியாதா? மிகப்பெரிய கொடுமையை இன்றைக்கு ஜனநாயக நாட்டில் இந்த தமிழகத்தில் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை எங்களுடைய இனத்தினுடைய குரல் வழியை நிறுத்தியிருக்கிறார் தமிழா பாண்டியன் அவர்கள். எனக்கு 4 பெண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகளும் படித்துக் கொண்டு பட்டத்தை பெற்று விட்டார்கள். ஒரு பெண்மணி டீச்சராக இருக்கார், என்னுடைய அருமை மகள் மூத்த பெண்ணு. ஒரு பெண்ணு அப்பளா மருத்துவமனையில் இன்றைக்கு பார்மசிஸ்டாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதுதான் எப்படி வருகிறது? எங்கள் சமூகம் இன்றைக்கு படித்து உயர்ந்து பட்டங்களை பெற்று உயர்ந்த இடத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற சமூகம் தமிழா பாண்டியன் அவர்களை நீங்கள் சுலபமாக சொல்லிவிட்டீர்களே. 1 லட்சம் பேர் பார்த்திருக்கிறார்கள். பல பேர் எங்களிடத்தில் கைபேசியிலே தொடர்பு கொண்டு தமிழா பாண்டியன் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை உங்கள் மீது சுமத்தி இருக்கிறாரே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். பிரிட்டிஷுக்காரன் சொன்னான், குற்றப்பரம்பரை என்று சொல்லி பிரிட்டிஷுக்காரன் சொன்னான். அதனால் காவல்துறை பதிவேடுகள் அப்படி இருந்திருக்கிறது, காவல்துறை பயிற்சி பள்ளிகளில் இருந்திருக்கலாம். ஆனால் பிரிட்டிஷுக்காரன் ஆட்சி போய் 80-75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் ஜனநாயக நாடு, சனநாயக ஆட்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மக்களாட்சி நடைபெறுகிற இந்த மாநிலத்தில், இந்த நாட்டில் குறவர் இனத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கும் திருடுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், குற்றம் புரிகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கிறது. தமிழா பாண்டியன் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு வரியிலே சொல்லிவிட்டீர்களே, எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி. எப்படி மன்னிப்பது? எதை மன்னிப்பது? ஒரு இனத்தை படுபயங்கரமாக, பச்சையாக, கொச்சையாக குற்றவாளிகள், கொலைகாரர்கள் என்று நீங்கள் பதிவு செய்துவிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி நீங்கள் மன்றாடினால் நாங்கள் எப்படி மன்னிக்க முடியும்? வெட்கமாக இல்லையா? வேதனையாக இல்லையா? எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சமூகம் என்பது சாதாரணமான சமூகம் இல்லை. இதிகாசத்தில் இந்த சமூகத்துக்கு இடம் உண்டு, இலக்கியத்தில் இந்த சமூகத்துக்கு இடம் உண்டு, புராணங்களிலே இந்த சமூகத்துக்கு இடம் உண்டு. நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று கருதுகிறேன். புராண கதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அஞ்சனை தேவி, ஆஞ்சநேயருடைய தாயார் அஞ்சனை தேவி. அஞ்சனை தேவிக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. குரத்தி இடத்துல சென்று குறி கேட்கிறார். இது புராண கதை, புராண வரலாறு. குரத்தி இடத்துல சென்று குறி கேட்கிறார் தமிழா பாண்டியன் அவர்களே. குரத்தி இடத்துல சென்று குறி கேட்கிறார். அப்போ அந்த குரத்தி குறி சொல்லுகிறார், நீ காட்டுக்கு சென்று தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். காட்டுக்கு சென்று தவம் இரு, உனக்கு வாயு பகவான் மூலமாக உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிற வரலாறு உண்டு. அதுபோல அவர் காட்டுக்கு செல்கிறார், தவம் இருக்கிறார். ஒரு திரவம் உள்ளே போகிறது, அஞ்சனை தேவி கர்ப்பம் அடைகிறாள், ஆஞ்சநேயர் பிறக்கிறார் என்ற ஒரு புராண செய்தி இந்த குறவர் இனத்துக்கு உண்டு. ஆக முருகப்பெருமானுடைய வள்ளி எங்கள் குலத்தை சார்ந்தவர். ஆக முருகனுக்கு கண்ணு கொடுத்த கூட்டம், முருகனுக்கு பொண்ணு கொடுத்த கூட்டம், சிவபெருமானுக்கு கண்ணு கொடுத்த கூட்டம் இந்த குறவர் கூட்டம் தமிழா பாண்டியன் அவர்களே. இது குற்ற பரம்பரை அல்ல, தெய்வீக பரம்பரை என்பதை நீங்கள் உணர வேண்டும். இது குற்ற பரம்பரை அல்ல, தெய்வீக பரம்பரை. வேண்டுமானால் எங்களை அடுக்கி இருக்கலாம், ஒடுக்கி இருக்கலாம் பிரிட்டிஷுக்காரனுடைய ஆட்சி காலத்தில். நான் பச்சையாக சொல்ல வேண்டும் சொன்ன ஒரு காலத்தில் கிராமத்தில் சொல்லாடல் உண்டு, குறவனுக்கு மறவனுக்கு தாண்டா சிறை அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னவென்றால், நாங்கள்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள், சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகிகளாக இருந்த காரணத்தினாலே அன்றைக்கு பிரிட்டிஷுக்காரன் எங்களை ஒடுக்கி பார்த்தான், பிரிட்டிஷுக்காரன் எங்களை அடக்கி பார்த்தான். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கும் எங்களை காவல்துறை ஒரு மாறியாக பார்க்கிறது. அதை வைத்துத்தான் இன்றைக்கு தமிழா பாண்டியன் அவர்கள் இவ்வளவு பெரிய அசிங்கமாக, ஆபாசமாக, கொச்சையாக ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய வேலையில மும்முரமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆக குறவர் என்பது சாதாரணமான இல்லை, இனம் அல்ல நண்பர்களே. இங்கே பேசின ராவணன் சொன்னார், ஆத்திரப்பட்டார், ஆதங்கப்பட்டார்.
வேதனைப்பட்டார். நாங்கள் கொலைகாரனாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று பாருங்கள் என்று சொன்னால், நாங்கள் அப்படிப்பட்டவர்களை, இது மகாத்மா காந்தியினுடைய தேசம். அறவழி போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் குறவர்கள். எங்கேயும் அத்துமீறியதாக வரலாறு இல்லை, எங்கேயும் அதிகமாக பேசினதாக வரலாறு இல்லை. ஆகவே குறவர் இனம் என்று சொன்னால் இது தெய்வீக பரம்பரை. குறவர்கள் என்பவர்கள் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தில் இன்றைக்கு ஒரு முன்னெடுத்து செல்கின்ற இந்த சமுதாயத்திற்கு தமிழா பாண்டியன் போன்ற பத்திரிகையாளர்கள், தமிழா போன்ற பாண்டியனை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு கை கொடுக்க வேண்டுமே தவிர எங்களை களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரை போட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.